கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார், அவனை திருத்துகிறார், அவனை கரெக்ஷன் பண்ணுகிறார். ஒரே ஒரு வரியில நம்ம சொல்லணும் அப்படின்னா, அன்பு திருத்துகிறது, அன்பு கண்டிக்கிறது. ஹலோ, அன்பு கண்டிக்கிறது. ஆனா இந்த பிள்ளைங்கள் பாருங்க, ரொம்ப சோர்ந்து போயிறாங்க. என்னம்மா எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டே இருக்கேம்மா. அம்மா நேசிக்கிறதுனாலதாங்க சொல்றாங்க. அத அப்பா நேசிக்கிறதுனாலதான், அன்பா இருக்கிறதுனாலதான், நீங்க நல்லா வரணும்ன்றதுனாலதான், நல்ல வழியில நடக்கணும், எதிர்காலத்துல உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதனாலதான் என்ன பண்றாங்க, உங்க மேல அன்பா இருக்கிறதுனாலதான் அதை கடிந்து கொள்றாங்க, அன்பா இருக்கிறதுனாலதான் கரெக்ட் பண்றாங்க, அன்பா இருக்கிறதுனால உங்க இஷ்டத்துக்கு நீங்க வாடுறதுக்கு அவங்க விடுறது கிடையாது. ஹலோ, பிள்ளைகள் இதை ரொம்ப நல்லா விளங்கி கொள்ள வேண்டும். அவர் சொல்றாரு, தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல. எவ்வளவு தவறா போயிட்டு இருக்கு பாருங்க. உலகம் வந்து சபை வித்தியாசமா இருக்குது, உலகம் வித்தியாசமானதா இருக்கு. உலகம் எப்படி பண்ணுது, இந்த பிள்ளைய கண்டிக்கவே இல்லை, இந்த பிள்ளைய திருத்தவே இல்லை, இந்த பிள்ளை என்ன பண்ணாலும் அதை பத்தி எனக்கு கவலையே கிடையாது, ஏன்னா என் பிள்ளை அது இஷ்டப்படி இருக்கட்டும், நான் ரொம்ப செல்லமா வச்சிருக்கிறேன், என் பிள்ளைய நான் ரொம்ப நேசிக்கிறேன், அதனால என் பிள்ளை இஷ்டப்படி அது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி விடுறாங்க. அதுதான் ரொம்ப அன்புன்னு நினைக்கிறாங்க. ஆனா அப்படி கிடையாது. தன்னுடைய இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளையோ தாய்க்கு வெட்கத்தை கொண்டு வருவாங்க. பைபிள் அப்படிதான் சொல்லுது.